தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. வெல்கம் டு பொலிட்டிக்கல் லேப். இன்றைய அரசியல் ஆய்வகம் நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுகவில் லீமா ரோஸ். அதிமுக பத்தி நம்ம நிறைய விவாதிச்சிருக்கோம். அதுல குறிப்பா லீமா ரோஸ் அவர்கள் பத்தி, அவருடைய பங்களிப்பு, அவங்க உள்ள வந்ததுனால என்ன சர்ச்சைகள்லாம் இருக்கு, அவங்கள எப்படி அதிமுகவினர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா சமீப நாட்களாக அவங்க பேசுபொருளாக மாறுறாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் அவங்க சர்ச்சையில் சிக்கினாங்க. இப்போ சமீபத்தில் திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் நான் எந்த சூழலையும் அதிமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு ஒரு விவாதம் எழுந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் ப்ரோ. அதிமுக பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆமா, என்ன நடக்குது, தலைமையில் என்ன பிரச்சனை, எவ்வளோ பேர் போகிறாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா நான் எந்த சூழ்நிலையும் அதிமுக விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இதை நம்ம எப்படி பாக்குறது? நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு தன்னிலை விளக்கமா தான் இன்னைக்கு பேசியிருந்தாங்க. அதாவது நான் கட்சிக்கு உண்மையா இருப்பேன், கட்சியை விட்டு எப்போதுமே அதிமுக விட்டு வெளியில போக மாட்டேன், சேர்ந்த உடனே எனக்கு மகளிர் அணியில பொறுப்புகள் எல்லாம் கொடுத்தீங்க, எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்து எம்எல்ஏவா வெற்றி பெற வச்சிருக்காரு பொதுச் செயலாளர், அதனால நான் எப்போதுமே இந்த கட்சியிலே இருப்பேன் அப்படிங்கிற விஷயங்களை லீமா ரோஸ் மார்ட்டின் பேசியிருந்தாங்க. இது ஒரு தன்னிலை விளக்கம் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி மகளிர் அணி கூட்டத்துல அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு அப்படிங்கிறதுமே உண்டாச்சு. அவங்க பேச ஆரம்பிச்ச உடனேயே மிகப்பெரிய அளவுல அந்த கூச்சல் குழப்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்தது. குறிப்பா அவங்க இப்போதைக்கு வந்தோடனே பதவி வாங்கிட்டாங்க அப்படின்ற அடிப்படையில தான், பணம் இருந்தா பதவி வாங்கிடலாமா அப்படின்ற அடிப்படையில தான் லீமா ரோஸ் அவர்களை விமர்சிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். அதிமுகவில் இருக்க யாருமே ஜெயலலிதா அவர்கள் பேரை ஜெயலலிதா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, அம்மான்னு தான் எல்லா கூட்டத்திலையும் அழைப்பாங்க அப்படின்றது தான். அதை தாண்டி இவங்க வந்ததுமே இவ்வளவு பெரிய பொறுப்பை வாங்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் பேரை உச்சரிச்சது அந்த கூட்டத்துல பெரிய கொந்தளிப்பை. நிச்சயமா அந்த கூட்டத்துல அவங்க ஜெயலலிதா அம்மாவை போல இல்ல அவங்க பேரை சொல்லிட்டாங்க, நீ அம்மா பேரையே சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு உருவாச்சு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கேபி முனுசாமியுமே அதே கூட்டத்துல எழுந்து, நம்ம அதிமுக காரங்க தூங்கும்போது, அதிமுக ரத்த ஓடுறவங்க தூங்கும்போது நம்ம எழுப்பி கேட்டா கூட அம்மான்னு தான் சொல்லுவோம், பேரை சொல்ல மாட்டோம், அவங்க புதுசா வந்திருக்காங்க, அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அதிமுக காரங்க இல்ல அப்படின்றத அவரே ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி என்னன்னா, திருச்சியோட மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அவங்க தான் நன்றி உரை அந்த கூட்டத்துல, மகளிர் அணி கூட்டத்துல சொன்னாங்க. அப்பயுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரை கொடுத்திருக்கிற பொதுச் செயலாளர் அந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருமே அப்பயுமே கீழே கொந்தளிச்சிட்டாங்க. நீ உன்னை என்னமா உன்னை கட்சிக்கு நன்றி உரை சொல்ல சொன்னா நீ லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு நன்றி உரை சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி அப்பயுமே பெரிய அளவுல கூச்சல் குழப்பம் தான் உண்டாயிருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதிராக நீ அம்மா பேரை சொல்லுவியா உட்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப அவங்க உடனடியா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாங்க. இல்ல இப்ப இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, உண்மையிலேயே உங்க ஜெயலலிதா அவர்களுடைய மேல இருக்கக்கூடிய அந்த அன்பினாலையும் மதிப்பினாலையும் இதை சொல்றாங்களா, இல்ல லீமா ரோஸ் அவர்கள் மேல இருக்க வெறுப்புனால அதை சொல்றாங்களான்னு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. ஏன்னா நிச்சயமா நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா அந்த கூட்டத்துல வந்த வார்த்தைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கட்சியை உடைச்சதே இவங்கதான், கட்சிக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களுமே அதே கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே கூட அவங்க உடனடியா கிளம்பி போயிட்டாங்க. இது நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது வந்த உடனே ஒரு பொறுப்பு கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுவா சொல்ற விஷயம் என்னன்னா, கட்சியில யாரோ புதுசா பிரபலங்கள், நான் சொல்றேன் இப்ப கௌதமி மாதிரி இந்த மாதிரி பிரபலங்கள், இப்ப காளியம்மா எல்லாம் சேர்ந்தாங்க வேற கட்சியில இருந்து, இந்த மாதிரியான ஆட்கள் சேரும்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட சொல்றது என்னன்னா, கட்சியில உங்களுக்கு பொறுப்பு சீட்டு இன்னும் கொஞ்சம் நாளாகும், ஏன்னா கட்சியில உள்ளவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அந்த பகுதிகளில் இருக்கிறவங்க சீட்டு கேட்பாங்க அப்படிங்கிறது தான் அவர் பொதுவா சொல்ற காரணங்கள். அது அதிருப்தியை உருவாக்கும். ஆமா, அப்படிங்கிறதுனால இப்ப கௌதமி எல்லாம் பாத்தீங்கன்னா அதனாலதான், ஏன்னா அவங்க பாஜக சீட்டு கிடைக்கலன்னு இங்க வந்தாங்க, இங்கேயுமே அவங்களுக்கு அது போன்ற காரணங்கள், கூட்டணிக்கு போயிடுச்சு சீட்டு, இப்படி காயத்திரம் பலருக்கு இது போன்ற கட்சியில பொறுப்பு, காளியம்மாள் கட்சியில பொறுப்பு சீட்டு கொடுக்கப்படல. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் கொடுத்தோன்னா பணம் தான் பிரதானமா இருக்கு, பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பார்வை அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு விஷயமே இருக்கு. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, கட்சியில சமீப காலங்கள்ல ஏதாவது அதிமுகலயே இணை அப்படிங்கிற பொறுப்பே இல்லை, அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இணை அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு, இணை செயலாளர் எம்ஜிஆர் அணியில எல்லா அணியில. ஆனா சமீபத்துல யாராவது போய் நீங்க எனக்கு ஒரு இணைச்செயலாளர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி இணையெல்லாம் நம்ம இப்ப எல்லாம் போடுறது இல்லப்பா, அந்த பொறுப்புலாம் போடுறது இல்லை, ஒன்லி துணை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க லீமா ரோஸ் மார்ட்டின் சேரும் போதே மகளிர் அணி இணை செயலாளரா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவம் அப்படின்றது கேள்விக்குள்ளாக்கப்படுது. குறிப்பா நீங்க சொன்னா பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஒரு
சலுகைகள் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு வாதம் மட்டும் இல்லை, அது உண்மையும் கூட அப்படின்றதுதான் இவனுடைய பேச்சுல இருந்து எல்லாமே தெரியுது. ஏன்னா வேலுமணி போன்றவர்கள்லாம் வந்து இந்த கட்சிக்காக கடுமையா உழைச்சிருக்காங்க, ஒரு முக்கியமா இருக்கிறாங்க. அவங்க கூட இது மாதிரி இவங்களுக்கு எதிரா ஒரு ஓட்டு போடும்போது கூட இவங்கள பொறுப்புல இருந்து நீக்கிறாரு. ஆனா லீமா ரோஸ் அவர்களை பொறுப்புல இருந்தே நீக்கவே இல்லை. அது அந்த கான்ஃபிளிக்டே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இவங்க இவ்வளவு வருஷம் வந்து கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, கட்சியோடைய ஒரு நேமா இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படியான சூழல்ல அவங்கள வந்து நீங்க வந்து மாற்றி வாக்களிச்சாங்க அப்படின்றதுக்காக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கீங்க. ஏன் லீமா ரோஸ் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வியுமே அந்த சமயத்துல அவ்வளவா வைக்க. நிச்சயமா நீங்க எல்லார்கிட்ட இருந்து பொறுப்பை பறிக்கும் போது இவங்களுமே அந்த 25 பேர் வாக்களிச்சோம் பொறுப்பை எடுக்கல. ஏன் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய அந்த மாதிரி யாராவது முக்கியத்துவம் இந்த மாதிரி யாருக்காவது கொடுக்குறாங்கன்னா மத்தவங்க வந்து இயல்புலேயே வந்து அதுல வந்து அவங்களுக்கு ஒரு கோபம் வராது. இன்னொரு காரணம் என்னன்னா, பல்லாண்டு காலம் இந்த கட்சியில வேலை செய்யறவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க பெரிய பொறுப்பு கூட இன்னும் வர முடியாம இருப்பாங்க. ஒரு பெரிய அளவுல எம்எல்ஏ சீட்டு கூட கிடைக்காதவர்கள் கூட இருப்பாங்க, பலர் வந்து இருப்பாங்க. ஆனா நீங்க பொதுச் செயலாளரை வேணா நீங்க வந்து ஒரு பொதுச்செயலாளர்கிட்ட கூட நீங்க ஏதோ ஒரு விஷயங்களை செய்து பொறுப்புக்கு வந்துடலாம், எம்எல்ஏ சீட்டு வாங்கிடலாம். ஆனா தொண்டர்கள் நாங்க வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில தான் அதிமுக தொண்டர்கள் வந்து இருக்காங்க. ஆமா, மகளிர் அணி கூட்டத்துல எழுந்த இந்த எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வெறுமனே அந்த நான் சொன்ன மாதிரி அவங்க அம்மா மேல இருக்கக்கூடிய பாசமா அந்த எதிர்ப்பு மட்டும் இல்ல, குறிப்பா இவங்களே கட்சியை கைப்பற்ற போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் இடையில வந்து வந்துச்சு. அதற்கான வேலைகளும் பண்றாங்க, இவங்க அதற்காக தான் கட்சியை உடைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகள்லாம் எழுந்துச்சு. ஏன்னா தேர்தல் முடிவுகள் வந்த போது இவங்கதான் முதல் முறையா தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னவங்களும் வெளிப்படையாவே ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து அவங்க மேல கோபமா இருக்காங்க, சீட்டு கொடுத்த இந்த மாதிரியான விஷயங்கள் கோபமா இருக்கு, கட்சியை வந்து இவங்க துண்டாட பாக்குறாங்க, கட்சியை வந்து கைப்பற்ற பாக்குறாங்க, இந்த மாதிரியான கோபங்கள் இருக்கு. ஆனா அதுக்கான வாய்ப்புக்காக தான் காத்து இருந்தாங்க. கரெக்டா அந்த மகளிர் அணி கூட்டணியில ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த பேரையும் அம்மா அப்படின்னு சொல்லும் போது, பேரை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அதை வந்து எதை வச்சு லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுக்கு எதிரா நம்ம வந்து களமிடங்கலாம் அப்படின்னு அதிமுக பெண் நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே காத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னொன்னு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கூட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது லீமா ரோஸ் மார்ட்டினுக்கான எதிர்ப்பு மட்டுமே இல்ல, அது கண்டிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருக்குமான எதிர்ப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து இவங்க இந்த அம்மாவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க, கட்சியில உடனடியா பொறுப்பு கொடுத்துருக்காங்க, முக்கியத்துவம் வந்து நிறைய வந்து கொடுக்குறாங்க. இன்னொன்னு இவ்வளவு கட்சிக்கு எதிராக நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அணியோட இருந்ததுனால அப்படி அந்த மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க அதிமுக இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்களுக்கு கூட நீங்க வந்து இப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே அப்படின்னும் போது இயல்பாவே அந்த கோபம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் மேலேயுமே அவங்களுக்கு வந்து இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி பெருசா அதை வந்து கண்டு காணாம தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் வந்தது. அதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டுக்கல. இவங்க தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கும் கண்டுக்கல. இப்போ அதுக்கு அடுத்து நடந்த எந்த விஷயங்கள்லயும் லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களுக்கு அதாவது குறிப்பா அந்த எதிரா வாக்களிச்ச விவகாரத்திலையும் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. ஆனா அப்படி ஒரு நம்பிக்கையா இல்ல முக்கியத்துவமா என்னன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. திமுக வட்டாரத்துல சொல்றது வந்து அவங்க பொருளாதார ரீதியான உதவிகளை வந்து செய்யறாங்க. ஏன்னா சமீபத்துல நீங்க இபிஎஸ் மேல பெரும்பாலான நிர்வாகிகள் வைக்கிற குற்றச்சாட்டு இல்ல முன்னாள் இந்நாள் இந்த மாதிரியான நாட்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, பணத்துக்கு இப்போ வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு பெரிய மரியாதை அப்படி இருக்கு. நம்ம கிட்ட வைகை செல்வன் நம்ம இன்டர்வியூலயே சொல்லும் போதே என்ன சொல்றாரு, பணத்தை வச்சுதான் அவங்க வந்து பெரிய ஒட்டகமா என்னன்னு பார்க்கிறாங்க. உழைப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து கட்சியில ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம கட்சிக்காக மாநாட்டு அறிக்கைகள் எழுதுறோம், பல்வேறு விஷயங்கள் உழைப்பு சார்ந்து நம்ம நிறைய விஷயம் செய்யறோம். ஆனா பணம் அப்படின்னு வரும்போது பணம் இருக்கவங்களுக்கு கட்சிக்கு தேவைதான். ஆனா பணம் இருக்கவங்க பெருசா அவருக்கு தெரியுறாங்க, பணம் இல்லாம வெறுமனே உழைக்கிறவங்க வந்து அவருக்கு பெருசா தெரிகிறது இல்லை அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அதிமுகவில இருந்து வெளியேற்றப்பட்ட நிர்வாகிகளும் சொல்லக்கூடிய கருத்துக்கும் அதான் இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியை பத்தி கூட கவலைப்படல, பணத்திலேயே குறியா இருக்காரு, பணம் வாங்கிக்கிட்டு தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய நிர்வாகிகளையும் நியமிக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனா வெளியேறிய நிர்வாகிகள் அந்த குற்றச்சாட்டை பகிரங்கமா வைக்கிறாங்க. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நீங்க மரகதம் குமரவேல் சொல்லியிருந்தாங்க, ராஜ்யசபா எம்பிக்கு கூட பணம் வாங்கிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. வெளியில வந்து பிரதிநிதித்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாலுமே ராஜ்யசபா சீட்டு கூட பணம் வாங்கிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. தேர்தல் நேரத்துல அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து வெடிச்சது. அதிமுக வந்து 20 கோடி அந்த அமௌண்ட் எல்லாம் முன்னாடியே காட்டணும், முன்னாடியே வந்து அவங்க கிட்ட நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோமோ அந்த அமௌண்ட் எல்லாம் காட்டணும், அப்பதான் சீட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிற தகவலும் வந்தது. இல்ல இப்படியான சூழல்ல அதிமுகவோட எதிர்காலமே ஒரு கேள்விக்குள்ளாயிருக்கு. இப்போ லீமா ரோஸ் மார்ட்டின் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது,
மகளிர் அணி இணை செயலாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்கு. இவங்க என்ன பண்ணாலும் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, இவங்களுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்படாது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இவங்க அடுத்த கட்டமா அந்த கட்சியில என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க, இவங்க அடுத்த கட்டமா இதுல எப்படி ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, நிச்சயமா இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம இந்த விஷயங்களை நம்ம அதிமுக வட்டாரத்துல பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கண்டிப்பா இந்த கட்சியில தான் இருப்பேன், இந்த கட்சியை விட்டு போக மாட்டேன்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நீங்க நம்ம வந்து அலர்ட் ஆகணும், இப்போ ஏதோ போக போறாங்கன்னு அர்த்தம் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையா சொன்னாங்க. அவங்க வந்து நான் இந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன் அப்படிங்கிற அந்த சொல்ல வேண்டிய அப்படிங்கிற தேவை வந்து உருவாயிருக்கு. ஒரு அந்த சூழல் எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்க ஓபிஎஸ்ஸே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அப்படி ஒரு எதிர்ப்பு, ஒரு மனநிலை, ஒரு எதிர்ப்பு சூழல் உருவான அப்பவே அந்த ஒரு விரிசல் அப்படிங்கிறதுமே கூட அங்க வந்து தொடங்கிருச்சு. இதை வந்து எப்படி கட்சி வந்து எப்படி சமாளிக்குது, எடப்பாடி பழனிசாமி எப்படி குறைந்தபட்சம் இந்த இன்னைக்கு கூட திருச்சி மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம்னால பெரும்பாலும் அவங்களுக்கு ஆதரவானவர்கள் அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்திருப்பாங்க. ஸோ அது பெரிய அளவு, ஏன்னா முக்கிய நிர்வாகிகள் சிலர் வந்து கலந்துக்கலன்ற தகவலும் வருது. பரஞ்சோதி, பாக்குமார் அவங்க எல்லாம் கலந்துக்கல. ஸோ ஆனா இனி வரும் காலங்களில் ஏதோ கூட்டம் நடந்தாலோ ஏதோ நிர்வாகிகள் கூட்டங்கள் நடந்தாலும் அங்கே வந்து எப்படி இருக்கு, சூழல் சுமூகமா இருக்கு அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியது. பணத்துக்கு முக்கியத்துவம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப லீமா ரோஸ் மார்டின் போன்றவர்கள் முக்கியத்துவம் பெறுவது வெறுமனே பணம் அடிப்படையில மட்டும் தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இல்ல, அதிமுகல இருக்கிறவங்க அப்படித்தானே பார்க்கிறாங்க. நீங்க அவங்க எத்தனை வருஷமா அதிமுகல வந்து அவங்க வந்து உறுப்பினரா இருந்திருக்காங்க, எவ்வளவு காலம் கட்சிக்காக என்ன உழைச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை தானே அவங்க வந்து கேள்வியா கேட்பாங்க. அதிமுக தொண்டர்கள் நம்ம எப்போதுமே நம்ம பார்ப்போம், எப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து எவ்வளவு துண்டாடப்பட்டாலுமே தொண்டர்கள் வந்து அந்த ராயப்பேட்டால வந்து அவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. நம்ம பல முகங்களை ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவங்க அதிமுகக்காரங்க நமக்கு தெரியும். பொருளாதார அடிப்படையிலே லீமா ரோஸ் மார்டினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க இந்த கட்சிக்கு மட்டும் பொருளாதார உதவி செய்யல. அவங்க கட்சியில அரசியல்ல வராதுக்கு முன்னாடியே கூட வந்து எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நிதி பல 100 கோடிகள் கொடுத்துருக்காங்க. இப்ப கட்சியில வந்துட்டா கண்டிப்பா செலவு பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்க தேர்தலே வந்து பல 100 கோடிகள் செலவு பண்ணதா, ஏன்னா தேர்தலே அவங்க பயங்கரமா செலவு பண்ணதா ஒரு தகவல்லாம் வந்துச்சு. அப்படியான சூழல்ல இவங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாதான் அந்த செலவு பண்ணுவாங்க, இல்ல இனிமே செலவுக்கான தேவை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இல்ல, அவங்க கட்சிக்குள்ள வரும்போதே இல்ல அவங்க வந்து பொறுப்பேற்றிருப்பாங்க, நான் அவ்வளவு பண்றேன், மாவட்டங்களுக்கான தேர்தல் செலவை பாத்துக்கிறேன், இல்ல அடுத்த கட்டமா குறிப்பிட்ட வாக்குறுதிகளை கொடுத்துதான் அவங்கள கட்சிக்குள்ளேயுமே எடப்பாடி பழனிசாமி வந்து சேர்த்திருப்பாரு. அப்படிப்பட்ட சூழல்ல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டிய என்னன்னா, அதிமுக இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட நம்ம பேசும்போது, நீங்க மற்ற கட்சிகள்ல தலைவர்கள் ஏத்துக்கிட்டாலே வந்து போதும், தலைவர்கள் ஒருத்தங்களை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கான பொறுப்பு மரியாதைன்னா கீழ்மட்ட அளவுல அதற்கான அந்த ஒரு இது போயிடும். ஆனா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கிடையாது. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் வந்து ஏத்துக்கணும். யாரா இருந்தாலுமே தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்க. தலைவரையே தொண்டர்கள் ஏத்துக்க வேண்டிய. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. தலைவர்களே எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் பேச்சுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. அம்மா இருந்தாங்க, அவர் தலைவர் இருந்தாரு, அவர் காலத்துலன்றது வேற. அதுக்கப்புறம்லாம் தொண்டர்கள் தான் நான் தீர்மானிப்பாங்க. அவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கணும், இது பண்ணணும். பொதுவா இவங்கள அப்படி டக்குன்னு ஏத்துக்காத சூழல் தான் இங்க வந்து இருக்கு. நீங்க இப்ப கடந்த காலங்களில் சசிகலாவோ டிடிவி தினகரனோ அந்த மாதிரியான கூட சில ஒரு மாற்று கருத்துக்கள்லாம் கூட இருந்திருக்கு. பெருவாரியான ஆதரவு இல்லைன்னா கூட ஒரு சிலர் அது கூட எதிர்ப்பு தெரிவிச்ச விஷயங்கள்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் வந்து பார்க்க முடியுது. மகளிர் அணி கூட்டத்துல ஒரு எதிர்ப்பு கிளம்புச்சு, அதெல்லாம் ஒட்டி நான் இல்ல இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்திருக்கா? ஏன்னா இந்த ஒரு பொது மேடையில தனக்கான எதிர்ப்பு கிளம்புது அப்படிங்கும்போது கட்சியை விட்டு போயிருவாங்கன்ற ஒரு பிம்பம் வரும். அதை உடைக்கிறதுக்காக இல்ல நான் எப்பவும் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல வேண்டிய தேவை. நிச்சயமா அப்படி ஒரு தேவை வந்து வந்திருக்கு. நிச்சயமா வந்து அப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். நீங்க என்னன்னா, நீங்க ஒரு கூட்டத்துல உட்காந்து ஒருத்தங்க பேசும்போது நீங்க எதிரில் இருக்கிற எல்லாருமே ஒட்டுமொத்தமா எந்திரிச்சு ஒரு பேசினாலோ ஒரு மாற்று கருத்து ஒரு கத்துனாலோ அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சூழலே எப்படி இனி அடுத்தடுத்து வந்து பயணிக்க வேண்டிய தேவை வரும். அப்போது நம்ம என்னதான் நம்ம தலைவர்கள் கிட்ட நம்ம ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தாலுமே கூட, தலைவர்கள் கிட்ட ஒரு நல்ல அறிமுகம் அப்படி இருந்தாலுமே கூட தொண்டர்கள் ஏத்துக்கணும், கீழ்மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகள் ஒரு ஏத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதற்கான முயற்சிகள்ல இனிமே அவங்க ஈடுபடுவாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்க முடியும். ஆமா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமனதா லீமா ரோஸ் மார்டின் அவர்களை கட்சிக்குள்ள இணைச்சிருக்காரு, முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அவங்க மேல தொடர்ந்து நடவடிக்கைகள்லாம் எடுக்காம அவருக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படுது. ஆனா தொண்டர்கள், நிர்வாகிகள், சக நிர்வாகிகள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா அதுதான் மகளிர் அணி கூட்டத்துல நம்ம வந்து எதிரொலியா நம்ம பார்த்தோம். அடுத்தடுத்த கூட்டங்கள்ல என்ன நடக்குது, இவங்களை எப்படி பார்க்க போறாங்க, இவங்க என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க, இவங்க என்ன விதமான அரசியலை முன்னெடுக்க போறாங்க, தொடர்ந்து இங்கே பயணிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பயணிப்பாங்களா, வேற ஏதாவது அஸ்திரங்களை கையில் எடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.